முட்டை மசாலா தேங்காய் பால் சூப்பராக வந்திருக்கு. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? இஞ்சி பூண்டுலாம் தோல் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, 2 வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம். முட்டை நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே தேங்காய் நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் சால்ட் போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான முட்டை மசாலா தேங்காய் பால் ரெடி. இது வந்து சாப்பாடு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்கு கூட சூப்பராக இருக்கும். நான் தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். எம்மியாக டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்ங்க.